வேதங்கள் அனைத்தின் சக்தியும் ஒரு சிறு மந்திரத்திற்குள் அடக்கம் என்றால் அது காயத்ரி மந்திரம்தான். காயத்ரி சந்தசாம் மாதா, அதாவது வேதங்களுக்கெல்லாம் தாய் இந்த மந்திரம் என்கின்றார் மகா பெரியவா. இன்று நாம் காயத்ரி மந்திரத்தின் அவசியத்தையும் அதை கைவிடுவதால் ஏற்படும் இழப்புகளையும் பற்றி மகா பெரியவா கூறிய பொன்முகிலி வழி காண்போம். மகா பெரியவா மிகவும் அழுத்தமாக சொல்லும் ஒரு விஷயம், ஒரு பிராமண குடும்பத்தில் பிறந்தவர் காயத்ரி மந்திரத்தை கைவிட்டால் அவர் பிராமணர் என்ற தகுதியை இழக்கிறார். அவர் வெறும் பிராமண பந்துதான், அதாவது பிராமணர்களின் உறவினர் என்று சொல்லிக் கொள்ளலாமே தவிர உண்மையான பிராமணராக இருக்க முடியாது என்கிறார். ஏனென்றால் காயத்ரி மந்திரத்தை விடுவதற்கு பிராயச்சித்தமே கிடையாது. அத்தனை புனிதமான சக்தி வாய்ந்த அந்த மந்திரத்தை ஜெபிக்காத ஒருவரால் தன்னை நாடி வரும் ஒருவரின் துயரத்தை தன் மந்திர சக்தியால் தீர்க்க முடியவில்லை என்றால் அந்த பிறவியே வீண் என்கின்றார் மகா பெரியவா. இன்றைய சூழலில் நம்மிடம் அந்த மந்திர சக்தி குறைந்து விட்டது. கவனித்தீர்களா? நம் உடல் அசுத்தமடைந்து விட்டது, உருவம் மாறி போய்விட்டது. இதற்கு காரணம் என்ன? நம்மிடம் இருந்த அந்த மந்திர பலம் மறைந்து போனதுதான். இன்று நாம் அனைவரும் ஒரு பெரிய நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அது என்ன தெரியுமா? உடல் மீது கொண்டுள்ள அதீத பற்று. இந்த உடல் பற்று என்னும் நோய்க்கு மருந்தாக மகா பெரியவா பரிந்துரைப்பது ஒரே ஒரு விஷயத்தை தான், அது காயத்ரி மந்திர ஜபம். காயத்ரி மந்திரம் என்பது வெறும் வார்த்தைகள் அல்ல, அது நம் ஆன்மாவை தூய்மைப்படுத்தும் பேரொளி. இனியாவது அந்த மந்திரத்தின் சக்தியை உணர்ந்து தினமும் ஜெபிப்போம். மகா பெரியவா காட்டிய வழி நம் பாரம்பரியத்தையும் ஆன்மீக பலத்தையும் மீட்டிடும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மற்றவர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். மகா பெரியவாவின் அருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். ஜெய ஜெய சங்கர, ஹர ஹர सवितुर्वरेण्यं भर्गो देवस्य धीमहि धियो यो न प्रचोदयात्।